ட்ராக்குன்னு ஒரு படம் பார்த்தேன். அண்ணன் செந்தில் அண்ணன் சொன்னார் கதைன்னு. தயவு செய்து யாராவது படம் பார்க்கலைன்னா ட்ராக்குங்கிற படத்தை பாருங்கள். அவன் தனுஷை விட சூப்பராக இருக்கான் பையன். தனுஷனோட தான் இருந்தான், அதை விட்டுருங்க. ஆனால் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டு கூட, ஆனால் அது 30 கோடி ரூபா, நம்மளால் எடுத்து 30 லட்ச ரூபா, நான் அதோட ஈக்குவல் பண்ணலை. ஆனால் அந்த கதையை பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டு கூட போர் அடிக்காம படம். ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த கதை என்னென்னா, அப்பா அம்மாவை ஏமாற்றாதீங்க, அப்பா அம்மாவிட்ட போய் சொல்லாதீங்க. நான் வந்து இந்த கஷ்டத்தை வந்து இப்படி இருக்குன்னா அவன் சினிமாவில் எடுத்திருக்கான். ஆனால் நம்ம வாழ்க்கையில் பசங்க உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அப்பா அம்மாட்ட போய் சொல்லி, அம்மா நீ 10,000 கூட, 5,000 கூட, 10,000 கூட சொல்லி பசங்க நம்பி எல்லாத்தையும் கொடுத்து கடைசியாக ஏமாந்து கடைசியாக ஜெயிலுக்கு போகிறான். அந்தமாரி ஒரு கதையை கொண்டு வந்து நான் என்னமே இருக்காது சொல்லி எடுத்து பிரதீப் ரங்கநாதன் ஜெயிச்சிருக்கான். அவன் இனிமேல் படத்தில் அவன் சினிமாவில் யாராலையும் அழிக்க முடியாது, எழுதி வச்சுங்க. பிரதீப் ரங்கநாதனை சினிமாவில் அவனால் யாராலையும் அழிக்க முடியாது. நின்றுட்டான் அவன் எங்கேயோ போய்ட்டு. நான் ஓப்பான சொல்கிறேன், நான் வந்து இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா யாருமே அழிக்க முடியாது. தம்பிக்கு இதுதான் முதல் படம் அப்படின்றத என்னாலே நம்ப முடியல. ஆமாம், நீங்களே நம்புறீங்களா? இது தம்பி இதுக்கு முன்னாடி ஏதாவது படம் நடிச்சிருக்கியா? அண்ணாச்சி நீங்கள் தானே அண்ணாச்சி கற்றுக் கொடுத்தீங்க. இவன் பாட்டு ஏதாவது ஒன்று சொல்லி விட்டு பாரு, அண்ணாச்சி அதெல்லாம் அங்கே சொல்ல முடியாது அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம பத்திரிகை நண்பர்கள்லாம் வேறு மாதிரி ஏதாவது எழுதிட்டு போகிறாங்கடா. ஏன்னா படம் எடுத்தாலே பிபி சுகர் ஏறுது. நீங்கள் கை தட்டி இறக்குங்க. கேப் விடாமல் கட்டி பிடிச்சி நல்லா ஆடி இருக்கிறாரு பாருங்க, வருத்தத்தோடு சொல்கிறாரு. அந்த கதாநாயகி வந்திருக்காங்களே, ஓகே, நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருக்கீங்கம்மா அவருக்கு. எனக்கு தொண்டை கட்டி இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், இங்கே வந்து படம் எடுக்கணும்னு நம்ம பாலா சொன்னாப்புல, ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ வந்து சரியாக கதை எடுத்தால் கரெக்டாக ஓடும். இவங்க கதையை சரியாக எடுக்கிறதில்ல. அதை எடுத்தால் தான் ஓடும். சும்மா இப்போ ஜனங்கள்லாம் கம்ப்யூட்டர் லெவலுக்கு போயிட்டாங்க. நம்ம வந்து ஒழுங்காக எடுக்கணும். இப்படியே இந்த பாலா மாதிரியே ரொம்ப பேர் எடுக்கிறாங்க. அவங்க படமெல்லாம் நடிக்கிறாங்க. எதுக்கு நம்ம சும்மா இருப்பானே, நடிப்போம் அப்படின்னு நடிக்கிறேன். அதாவது சில கதைகள், காமெடிகள், அந்த காமெடி வந்து நன்றாக இருக்கணும், நம்ம குடும்பத்தோடு பார்க்கணும் அப்படின்னு ஒரு காமெடி வச்சுக்கிறணும். இப்படி எல்லாம் கலந்து நம்ம படம் எடுக்கணும். இப்போ நம்ம டைரக்டர் பேரரசு, அவர் படங்கள்லாம் சூப்பராக இருக்கும். அவர் படத்தில் நடிக்கிற அவர் நான் நடிக்கும்போது அசண்டாக இருந்தார். இப்படி கதை நல்லா இருந்தால் எப்பவுமே வெற்றி படமாகும். அது மட்டும் இல்லை, இங்கே ப்ரொடியூசர் அவங்க சொன்னாங்க. அப்புறம் இணை தயாரிப்பாளர் செல்வகுமார், அப்புறம் யாருமா, பகவதி படா. சரி, எல்லாருக்கும் வணக்கம். இப்படியே எவ்வளோ பேசலாம்னு தொண்டு வர சரியில்லை. ஆமாம், அதாவது 5 மணிக்குன்னு சொல்லிட்டு 9 மணிக்கு தூங்க போகிற நேரத்தில் இது பண்ணாங்க. எல்லாத்துக்கும் நன்றி. இங்கே வந்திருக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம். மணி 9 ஆச்சு, நம்ம கேட்கட்டான்னு என்ன. ஆமாம், செந்தில் நம்ம யோசிச்சுட்டே இருக்காப்புல, இதுக்கு தலை 5 மணிக்கு வர சொன்னீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி என்ன யோசிச்சுட்டே இருக்காப்புல. வந்தவொடனே ஏன்ட்ட கேட்டாங்க, தம்பி நீங்கள் எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னீங்க அப்படின்னு. ஆமாம், நான் ஒரு ஈஸியரில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு. அதே போல் 4:30 மணிக்கு வந்த காத்திருந்தேன், உங்களெல்லாம் கடுப்பேற்றிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் என்னெல்லாம் பேச நினச்சேன்னா அதெல்லாம் நம்ம தில் நடராஜ் அவர்கள் பேசிட்டார். ஆமாம், எல்லோரும் பேசி என்னெல்லாம் நான் அந்த நடந்த அனுபவங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டோமோ அது எல்லாத்தையும் தம்பியே சொல்லிட்டாப்புல. தம்பிக்கு இதுதான் முதல் படம் அப்படின்றத என்னாலே நம்ப முடியல. ஆமாம், நீங்களே நம்புறீங்களா? இது தம்பி இதுக்கு முன்னாடி ஏதாவது படம் நடிச்சிருக்கியா? அண்ணாச்சி நீங்கள் தானே அண்ணாச்சி கற்றுக் கொடுத்தீங்க. இவன் பாட்டு ஏதாவது ஒன்று சொல்லி விட்டு பாரு, அண்ணாச்சி அதெல்லாம் அங்கே சொல்ல முடியாது அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம பத்திரிகை நண்பர்கள்லாம் வேறு மாதிரி ஏதாவது எழுதிட்டு போகிறாங்கடா. ஏன்னா நீங்கள் வேறு டயலாக் எவ்வளோ டயலாக் இருக்குது, அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நீ அடிச்சா தண்ணி வருமா அப்படின்னு வேறு டயலாக் போட்டிருக்கீங்க. நான் எவ்வளவோ டைலாக்லாம் அந்த படத்தில் பேசியிருக்கேன். என்னடா செல்லக்குட்டி. சரி, தம்பிக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். முதல் படம் மட்டுமல்ல, இன்னும்
தம்பியோடு சேர்ந்து அதுக்கு அடுத்து 2 படம் முடிச்சிடுறேன். அதுக்கும் மேடைக்கு நான் வருவேன் கண்டிப்பாக. சரியா? ஆமாம், தம்பிக்கு வாழ்த்துக்கள். ஆமாம், அடுத்தபடியாக இயக்குனர் பகவதி பாலா அண்ணன். நிறைய உண்மைகள் இன்றைக்கி சினிமா எவ்வளவு விஷயங்களை கடந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குங்கிறத ரொம்ப அழகாக மக்களுக்கு எல்லா மக்களும் இந்த 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 விஷயத்தை கேட்குறவங்க, எனக்கே அது சில விஷயங்கள்லாம் புதுசாக இருந்துச்சு. அந்த சென்சார் 2.5 லட்சம் அந்த விஷயங்கள்லாம். ஆமாம், ஒரு சிறு படத்தை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் அது எவ்வளோ பெரிய சவாலான ஒரு விஷயம் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமாக சொன்னீங்க. கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக ஏற்கப்படும் அப்படின்றதில் மாற்றுக்கிறது இல்லை. அதே போல் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய தயாரிப்பாளர், வணக்கம் மேடம். வணக்கம். உங்களுக்கு தானே முதல் படம்? ஆமாம், அது அவங்களும் அதில் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு ஹீரோயினிங்களா? இல்லையா? ஆமாம், அதில் அண்ணன் பகவதி பாலான்னு நடிச்சிருக்கப்பன்னு நினைக்கிறேனே. ஆமாம், இவங்களாம் நடித்தது சத்தியமாக எனக்கு தெரியாது. ஆமாம், நான் போனேன், நடித்து முடிச்சோடனே டக்குன்னு கிளம்பி வந்துட்டேன். இங்கே சொல்லலையா? நான் சொல்லிடுறேன். டேரக்டருக்கு பதிலாக நானும் சொல்லிடுறேன். டேரக்டரும் நடிச்சிருக்காப்புல, ப்ரொடியூசரும் நடிச்சிருக்காங்க. அதனால் படத்தில் பல திருப்பங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதே போல் பின்னாடி ஒரு ஹீரோயின், அங்கே ஒரு ஹீரோயினா, இன்னொரு 5 பேர் எங்கம்மா? ஆமாம், அந்த பொண்ணு உண்மையில் நல்லா நடிச்சிருக்கம்மா. அந்த லாஸ்ட்டு சாங்லலாம் பாப்பாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாப்பாவுடைய நடிப்பு நான் இன்னும் பாப்பா எனக்கு என் கூட இதுக்கு முன்னாடி 2 படம் என்னுடைய பொண்ணாக நடிச்சிருக்காப்புல. இப்போ வந்து மேடைக்கு சொன்ன பிறகு எனக்கு தெரியுது. பாப்பாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் இந்த இசை வெளியீட்டினுடைய கதாநாயகன் அவர் அண்ணன் பேர் ஜான் பீட்டர் தானே? ஆமாம், அவருக்கு ஒரு வாட்டி நல்லா கைத்தட்டு, நல்ல பெரிய எதிர்காலம் அண்ணனுக்கு இருக்குது. ஏன்னா ரொம்ப அருமையாக இசையமைச்சிருக்கீங்க, புதுசாக இருக்குது. ஆமாம், அது கண்டிப்பாக உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் வாழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய நீதிபதிகள், மரியாதைக்குரிய நீதிபதிகளை அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி. அந்த படத்தில் ஒரு பெரிய ஜாம்பவான் யார் அப்படின்னா நம்ம அண்ணன் செந்தில்ண்ணன். ஆமாம், செந்தில்ண்ணன் அண்ணன் கூடலாம் நடிக்கிறது வந்து அது ஒரு பெரிய பாக்கியம். ஆமாம், அது வந்து ஏற்கனவே ஒரு படம் நம்ம அண்ணே சின்ன கேரக்டரா, நானும் சின்ன கேரக்டர் தானே. ஆனால் நம்ம 2 படத்தை தான் பெருசாக போட்டிருக்காங்க பாருங்க. யார் செந்தில்ண்ணா? சஸ்பென்ஸ் வச்சு விடுங்க, வெளியே சொல்லாதீங்க. இன்னும் சொல்லிடுமா? சொல்லட்டுமோ? ஆமாம் அண்ணா, அப்படியா காமெடியில் அண்ணா வில்லண்ணா? சரி, என்னத்தையோ சொல்லிட்டு போப்பா. அவன் சொன்னார் பகுதி வர செஞ்சோம், அவ்வளோதான். அது வில்லனா காமெடியாங்கிறத நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்து தான் தெரியும். ஆமாம், அண்ணன் முதல் முறையாக வில்லனாக அறிமுகறீங்கன்னு நினைக்கிறேன், அப்படி தானே? ஆமாம், அங்கே போயிடாங்கண்ணே. அந்த இடம் அது ரொம்ப பிஸியான ஏரியா. நம்ம காமெடியிலே ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருப்போமே. ஆமாம், அண்ணனை திரும்பவும் நாங்கள் எங்களுடைய குடும்பத்துக்கே கூப்பிடுறோம். அதனால் அண்ணன் அவர்கள் இந்த படத்தில் மட்டும் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ வில்லன் நடிச்சார் நினைக்கிறேன். மறப்போம், மன்னிப்போம். அடுத்த படத்துலேருந்து அண்ணன் காமெடியில் இதனுடைய பணிகளை தொடர வாழ்த்துக்கள். அப்புறம் அண்ணன் பேரரசு அண்ணன் இதோடு நிறுத்திக்கிறேன், சரியா? நம்ம அண்ணன் பேசுனீங்கன்னா நாங்கள் எல்லாம் துப்புன்னு ஓடிடுவோம். ஏன்னா மணி 9 ஆகிடுச்சு. அதனால் நம்ம சிவசம்போ திரைப்படம் நடித்த, அதை வாழ்த்த வந்த, இதில் கலந்துக்கிட்ட உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் சொல்லி, இந்த படமும் கண்டிப்பாக அவர் பாலாண்ணன் சொன்ன மாதிரி, பகவதி பாலா சார் சொன்ன மாதிரி அவர் கணக்கோடு சொன்னார். அதே போல் இந்த படமும் அதை எடுத்த தயாரிப்பாளருக்கும் அதில் இயக்கிய பகவதி பாலா அவர்களுக்கும் இந்த படமும் ஒரு வெற்றி படமாக அமைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. நீங்கள் கை தட்டினீங்கன்னு வச்சுங்க, உங்கள் உடம்புக்கு தான் ரொம்ப நல்லது, ஆரோக்கியமாக இருக்கும் உங்கள் உடம்பு. அந்த காலத்தில் கை தட்டுறது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. நீங்கள் கை தட்ட உங்கள் ஹார்ட்டு நல்லா வேலை செய்யும். ஆமாம், ஏன்னா படம் எடுத்தாலே பிபி சுகர் ஏறுது. நீங்கள் கை தட்டி இறக்குங்க. அதே மாதிரி பேரரசர் இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்களுக்குன்னே வந்து வாழ்த்துறதை வந்து தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டு இங்கே வந்திருக்கிறாரு. அப்புறம் நம்ம நடிகர் செந்தில்னாலே இன்றைக்கி வந்து அவரை அடிச்சுக்கிறதுக்கு இன்றைக்கி மறுபடியும் இன்னும் யாரும் இல்லை. இனிமேல் ஒருத்தர் பிறந்து தான் வரணும். அந்தளவுக்கு இன்றைக்கி வரைக்கும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறாரு. அதே மாதிரி குழந்தைங்கக்கிட்ட மட்டும் பிரபலமாக இருந்த நம்ம இமான் அண்ணாச்சி இன்றைக்கி பெண்கள் மத்தியில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். அப்புறம் அன்பு செல்லியன் சார், அப்புறம் இந்த படத்தை நடிச்சிருந்த அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் நம்ம பகவதி சாலா பற்றி சொல்லி தான் ஆகணும். ஒரு அன்பு சார் சொல்லும் போதே அடுத்த ராமநாராயணன் உருவாகிட்டு இருக்கிறாருன்னு சொன்னாங்க. அது உண்மைதான். அவருக்கு இன்றைக்கி பிறந்த நாளுங்கிறது கூடுதல் செய்தி. அவருக்கு ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம்.
அவர் பார்த்திங்கன்னா அஷ்டவதானின்னு சொல்லலாம். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், கேமரா, நடிப்பு, தயாரிப்பு, விநியோகம். இது 8 இதையும் அவர் கையில் வச்சுட்டு பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி புதுசாக வர்ற தயாரிப்பாளர்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு ஒரு வழிகாட்டின்னு சொல்லலாம், ஒரு கைகாட்டின்னு சொல்லலாம். நஷ்டமடையாமல் காப்பாற்றிட்டு வர்றாரு. அவருக்கு இந்த நேரம் ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம லயன் டாக்டர் கே கருணாகரன் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறாரு. அவரும் ஒரு ப்ரொடியூசரு. ஆனால் அவர் படத்து பேரை கேட்டிங்கன்னா நீங்கள் கைத்தட்டுவீங்களா சிரிப்பீங்களான்னு தெரியல. காதலி என்னை காதலி இதுதான் அவர் எடுத்த படத்தோட டைட்டிலு. அவருக்கு ஒரு ஆசை, அந்த காலத்தில் அவர்கிட்ட சொல்ல முடியல, டைட்டில் வச்சுட்டார் அவர் அந்த மாதிரி படத்தை. ஸோ அதெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு அந்த படம். இந்த சிவசம்போ படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணுங்கிறதுக்கு ஐட்டங்கள் எல்லாமே அது நல்லா இருக்குது. இந்த கதாநாயகனை அறிமுகமாகிறவர் ரொம்ப கொடுத்து வச்சவர். நல்ல கிளாமராக ஒரு பொண்ணு கூட நல்ல கேப் விடாமல் கட்டி பிடிச்சி நல்லா ஆடி இருக்கிறாரு. பாருங்க, வருத்தத்தோடு சொல்கிறாரு. அந்த கதாநாயகி வந்திருக்காங்களே, ஓகே, நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருக்கீங்கம்மா அவருக்கு. அதே மாதிரி இந்த படத்தை இப்போ தயாரிப்பாளர் அதிதேவி பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னாங்க மாமியாரை பற்றி. அவங்க மாமியார் மிச்சிய மருமகளாக இருக்கிறது பெரிய சந்தோஷம். அதே மாதிரி இவங்களுக்கு உதாரணமாக இதுக்கு முன்னாடி புதுக்கோட்டை நிஷா இதே மாதிரி பேட்டி கொடுத்தாங்க. டிவியில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எனக்கு எல்லாமே எங்கள் மாமியார் தான் வீட்டை பார்த்துக்கிறாங்க, அதனால தான் நான் இங்கே சுதந்திரமாக இருக்கிறேன்னாங்க. அதனால் முதல்ல அறந்தாங்கி உஷா இவங்க வந்து இந்த ஊர் பேர் என்ன? இவங்க அருமந்தை, அவங்க அறந்தாங்கி, ரெண்டும் ஊர் பேர் தான். ஸோ அதனால் இவங்களுக்கு கைத்தட்டமோ இல்லையோ உங்கள் மாமியாருக்கு ஒரு கைத்தட்டி வாழ்த்து சொல்லிடலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் விஐபிங்களாம் அனுபவிச்சிங்கன்னா, பகவதி பாலா சார் ஒரு கேக்கு வெட்டுறதுக்கு அனுபவிச்சிங்கன்னா ஒரு பிறந்த நாளுங்க வெட்டிடலாம். ஏன்னா இப்போ ஒரு நல்ல ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்குது. இந்த சிறு முதலீட்டு படங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாலும் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஏன்னா வர பெப்சி தொழிலாளர்களுக்கும் இந்த படங்களுக்கு ரொம்ப சம்மந்தம் உண்டு. பெரிய படங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்னதான் 25 படங்கள் வந்துச்சுன்னா 175 படம் வந்து சிறு முதலீட்டு படங்கள் தான் வந்துட்டுருக்கு ஒவ்வொரு வருஷமும். அவங்க தான் இந்த இண்டஸ்ட்ரியை வாழ வச்சிட்ருக்காங்க, தியேட்டர்களை வாழ வைக்கிறாங்க, ஓடிடி தளத்தை வாழ வைக்கிறாங்க, சேனலை வாழ வைக்கிறாங்க. ஏன் அவ்வளோ தூரம் நம்ம யூடியூப்புக்காரங்களை எல்லாரையும் வாழ வைக்கிறது இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷனில் வர படங்களால் தான். இந்த மாதிரி படங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா இன்றைக்கி வந்து பொதுவாகவே ஒரு கதையை சொல்லும்போது அதில் வந்து புதுமுகங்கள் நடித்தா நீங்கள் யாருமே இப்போ வந்து தேட்டரில் போய் படம் பார்க்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள்லாம் தேட்டரில் போய் புதுமுகங்கள் நடித்த படத்தை பார்த்தா தான் நாளைக்கு அவங்க மிகப்பெரிய பிரபலமாக இந்த இண்டஸ்ட்ரிக்கு வருவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போஸ்டர்லேயோ இல்லை ஃப்ளெக்ஸ்லேயோ இல்லை சோசியல் மீடியாவிலோ உங்களுக்கு தெரிஞ்ச நடிகர்கள் படம், அந்த 12 ஹீரோக்கள் படத்தை மட்டுமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை இருக்காது. ஸோ அந்த இவங்களுக்கு ஒரு வாழ்க்கையும் உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும்னா இந்த மாதிரி படங்களை பாருங்கள். அப்படி பார்த்த படங்கள் தான் சமீபத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. லப்பர் பந்து, அந்த குடும்பஸ்தன் மாதிரி, ஹவுஸ் கீப்பிங், இதெல்லாம் வந்து நல்லா போயிருக்குது புதுமுகங்கள் நடித்த படம்லாம். ஸோ மக்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ ப்ரொடியூசர் கூப்பிட்டாங்க, டைரக்டர் கூப்பிட்டாரு, அப்புறம் வந்து ஹீரோ கூப்பிட்டுருக்காரு, கேமராமேன் கூப்பிட்டுருக்காரு, மியூசிக் டைரக்டர் கூப்பிட்டுருக்காருன்னா நீங்கள் வந்திருக்கிறீங்க. இங்கே வந்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷனை பார்த்துட்டு சும்மா கையை மட்டும் தட்டிட்டு நீங்கள் கிளம்பி போகிறது உங்கள் நோக்கமாக இருக்கக்கூடாது. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தேட்டரில் போய் நீங்கள் உங்களுக்கு வேண்டிய விரும்பிய காசில் நீங்கள் படம் பார்க்கலாம். அவ்வளோ இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச உங்களால் என்ன செலவு பண்ண முடியுமோ அதை நீங்கள் செலவு பண்ணி படம் பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் பார்த்தா தான் இந்த படங்கள்லாம் வந்து வெற்றி அடையும். இதையே இங்கே ஒரு கோரிக்கையாக வச்சு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஸோ இதை வந்து அடுத்தடுத்து நம்ம ஜட்ஜெல்லாம் இருக்காங்க, நிறையா பேச போகிறாங்க. உங்களுக்கு நிறையா இருக்குது. எப்படி இன்னும் ஒரு 1 ஹவர் நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இங்கே ஜாலியாக இருக்குது, பேசலாம். செந்தில் சார்லாம் நல்லா பேசுவார். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். மேலே இருக்கிற அனைத்து நீதிபதி ஐயா அவர்களுக்கும் வணக்கம். ஏன்னா நான் எத்தனையோ ஃபங்க்ஷனில் கலந்துருக்கேன். இந்த ஃபங்க்ஷனில் தான் மொத்த நீதி அரசனையுமே உட்காந்துருக்காங்க. அப்புறம் மொத்தம் கூடவே எதுக்கு 2 பேரும் பேசும், மொத்தமே நீதி அரசாக வந்துட்டு போக. ஏன்னா அந்தளவுக்கு எல்லாருமே பெரிய ஆளாக கூட்டுற பாலா, பகுதி பாலா. இந்த சிவசம்பவ படத்தை சொல்லணும்னா இது ஒரு பெரிய கதையை சொல்ல டைம் இல்லை. ஆக்சுவலாக இந்த சிவசம்பவ கதை வந்து பகவதி பாலா வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் பதிவு பண்ணியிருந்தார். அதே ரதியை வந்து நம்ம சங்கத்திலே பதிவு பண்ணாங்க. அதை வந்து டைரக்டர் சி சுந்தர் தான் இந்த படத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு, சிவசம்போ. அப்போ பகவதி பாலா சொல்ல, அண்ணா இது நம்ம பண்ணியாச்சுன்னா இந்த படத்தை வந்து வேற கொடுக்க முடியாது அப்படின்ட்டாரு.
உடனே ரதிதேவி இல்லைன்னு நீங்கள் எப்படியாவது நீங்கள் அதை விடக்கூடாது, எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னால நான் உடனே தயாரிப்பு சங்கத்தில் உள்ள தினேஷ் பேசினேன். அவன் என்ன சொன்னான், அண்ணா சார் இதுமாரி சி சுந்தர் வச்சுருக்காரு, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னாவில். இல்லைப்பா அவங்க விட முடியாண்டான்னு என்ன கேளுன்னு. அப்புறம் உடனே சி சுந்தர்கிட்ட பேசினோடனே அவர் உடனே கொடுத்துருங்க அப்படின்ட்டுறான். இதுதாங்க பெரிய டைரக்டர், இதுதான் பெருந்தன்மை, இதுக்கு மேலே என்ன வேணும்? அதனால் இந்த இது நிகழ்ச்சி மெயினு சி சுந்தர் சார்னு அவர் என்னுடைய மரியாதை கேட்டுக்கிறேன். ஏன்னா அசால்ட்டாக கொடுத்துருங்க அப்படின்ட்டார். இப்போ அவர் வந்து மூக்குத்தி அம்மன் 2ன்னு வச்சுட்டார், ஒரு வாரத்துக்கு போச்சு. ஏன் கேட்டிங்கன்னா இந்த விட்டு கொடுக்கறத ஒருத்தன் ஜெயிக்கிறதுக்கு காரணம். ஏன்னா நான் 3 நாளைக்கு முன்னோட சொன்னேன், வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு கஷ்டப்படணும், அதுக்கப்புறம் நஷ்டப்படணும், அதுக்கப்புறம் தான் ஜெயிக்க முடியும். இது எல்லாருக்கும் தெரியும். யார் இது வந்து நான் சொன்னால் சாதாரண வச்சுக்குவோம், இதே ரஜினிகாந்த் சொன்னால் கமல் சொன்னால் பெருசாக பேசுவாங்க. அதனால் இன்றைக்கி கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி வந்து பகவதி பாலை வந்து நான் சொன்ன பார்த்தீங்களா, ராமநாராயணன் வந்து வருஷத்துக்கு எப்படி குறைஞ்சது ஒரு 6-7 படம் எடுப்பார். எல்லாமே குரங்கு, நாய், புலி, கொக்கு, குருவின்னு வச்சு எடுப்பார், ஜெயிச்சுட்டு இருப்பார். இப்போ அதேமாரி பாலா பார்த்தீங்கன்னா சிறு படம் தான், குறைஞ்சி போனால் ஒரு 40 லட்சம் 50 லட்சத்துக்கு மேலே தாண்டதே கிடையாது. இப்போ இந்த படம் புரியல, இல்லை அதை சொல்லலைங்க, அம்மனை சொல்கிறேன். நான் வருஷத்துக்கு 4 படம் சொன்னது காரணம் என்ன, எனக்கு தெரிஞ்சு நான் வந்து 89 வந்து சினிமாவுக்கு, அதுக்கப்புறம் எல்லாம் பாதி பேர் வந்துட்டான்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ராமநாராயணன் சார் படத்தை நிறையா போய் பார்ப்பேன். சாலிகிராம் ஃபுல்லாக எடுத்துருப்பார், அழகு பாஸ் ஃபுல்லாக எடுத்துருப்பார். அதுக்கப்புறம் பகவதி பாலை எடுத்துக்கிறதுனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன். என்ன காரணம், எப்படி இருந்தால் அந்த கஷ்டப்பட்டால் கூட விடாமல் அவர் ஜெயிக்கிறாரு, தோக்குறாரு, பணம் வருது வரல, எடுத்துகிட்டு இருக்காரு பாருங்க. அதுதாங்க சினிமா, அதுதான் சினிமா. ஏன்னா ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் என்றைக்குமே தோக்க மாட்டான், ஏமாத்த நினைக்கிறேன் என்றைக்குமே ஜெயிக்க மாட்டான் சினிமாவில். நான் சொல்கிறத எவனும் சொல்ல மாட்டேன். அதனால் இன்றைக்கி எல்லாம் இன்றைக்கி ஒரு நீதி அரசர் வந்திருக்காருன்னா யாருக்கா வந்துருக்காங்க, இந்த ரதிதேவிக்கா வந்திருக்காங்க, பாலாக்கா வந்திருக்காங்க, செல்வகுமார் சார். என்ன காரணம், இன்றைக்கி ஒரு நீதி அரசர் வந்து இன்றைக்கி ஒரு சினிமா துறைக்கு வந்து நம்ம அது ஒன்றும் இல்லை, 4 பேர் வந்திருக்காங்கன்னா இதை விட நமக்கு ஒன்றும் இல்லைங்க. இதுதாங்க சினிமா. அந்த ஒரு நீதி அரசரே ஒரு மீடியாவுக்கு வந்து நம்மளை கலந்து ஒரு சினிமாவுக்கு வர்றாங்கன்னா நம்ம நேர்மையாக இருந்தால் என்றைக்குமே ஜெயிக்கலாம், யாராலையுமே தோக்க முடியாது. நான் 89 வந்து இன்றைக்கி நான் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு இன்றைக்கி கேட்டால் பார்த்தா கருணா கேட்டாப்புலன்ட்டேன், ஆனால் சங்கத்தில் எடுத்துகிட்டு போகிறேன் 1200 பேர், அவ்வளோ பேர் வந்துட்டாங்க. ஏன்னா நான் எவனுக்குமே போய் சொல்கிறது இல்லை, யாருக்கு இல்லை. வந்தியா 1/2 மணி நேரம் சென்சார், அதுக்கப்புறம் பகவதி பால் சொன்னாப்புல அதுமாரி இதில் சென்சார்லாம் பயங்கரமாக ஏறி போச்சுன்னு. அது தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் உள்ள மொத்த அசோசியேஷன் ஒன்று சேரணும், மொத்த மாநிலமும் சேர்ந்து கோரிக்கை வச்சா மட்டுமே தான் அதை மாற்ற முடியும். ஏன்னு கேட்டால் இன்றைக்கி மாற்றுத்திறனாளிகள் காது கேட்காரன்னு சொல்லியுமே அதுக்கு ஒரு இது வந்து சொல்லி கீப்பிள்ளையெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் என்ன பண்ணோம்னா நம்மளை ஒன்று சேரணும். இன்னும் தயாரிப்பாடு சொன்னோம், தயாரிப்பெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கோரிக்கை வைக்கணும். அது கேரளா, கர்நாடகா மொத்த மாநிலம் ஒன்று சேர்ந்து பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ நான் மட்டும் தனியாக மெயில் அமைச்சோன்னு வச்சுங்களேன், அது 3ஆவதாக போட்டுருவாங்க. அதனால் சினிமாவில் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா பகவதி பால் எல்லாம் கற்றுக்குங்க. ஏன்னா ஒரேவா சொன்னாப்புல நான் இப்படி தான் வந்தேன் அப்படின்னு. ஏன்னா நான் சொன்னேன், தோற்று தான் ஜெயிக்க முடியுங்க யாராலும் சரி. அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். காரணம் என்ன, நான் சொன்னேன் சுந்தர்சி வந்து அசால்ட்டாக விட்டு கொடுத்தாருன்னு. அந்தமாரி அப்புறம் ஒரு சின்ன விஷயம், இந்த ட்ராக்குன்னு ஒரு படம் பார்த்தேன், அண்ணன் செந்திலன் சொன்னார் கதைன்னு. தயவு செய்து யாராவது படம் பார்க்கலைன்னா ட்ராக்குங்கிற படத்தை பாருங்கள். அவன் தனுஷை விட சூப்பராக இருக்கான் பையன், தனுஷனோட தான் இருந்தேன், அதை விட்டுங்க. ஆனால் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டு கூட, ஆனால் அது 30 கோடி ரூபா, நம்மளால் எடுத்து 30 லட்ச ரூபா, நான் அதோட ஈக்குவல் பண்ணலை. ஆனால் அந்த கதையை பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டு கூட போர் அடிக்காம படம். ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த கதை என்னென்னா, அப்பா அம்மாவை ஏமாற்றாதீங்க, அப்பா அம்மாவிட்ட போய் சொல்லாதீங்க, நான் வந்து இந்த கஷ்டத்தை வந்து இப்படி இருக்குன்னா அவன் சினிமாவில் எடுத்திருக்கான். ஆனால் நம்ம வாழ்க்கையில் பசங்க உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அப்பா அம்மாட்ட போய் சொல்லி, அம்மா நீ 10,000 கூட 5,000 கூட 10,000 கூட சொல்லி பசங்க நம்பி எல்லாத்தையும் கொடுத்து கடைசியாக ஏமாந்து கடைசியாக ஜெயிலுக்கு போகிறான். அந்தமாரி ஒரு கதையை கொண்டு வந்து நான் என்னமே இருக்கா சொல்லி எடுத்து பிரதீப் வந்து ஜெயிச்சிருக்கான். அவன் இன்னமே படத்தில் அவன் சினிமாவில் யாராலையும் அழிக்க முடியாது, எழுதி வச்சுங்க. பிரதீப் ரங்கநாதனை சினிமாவில் அவனால் யாராலையும் அழிக்க முடியாது, நின்றுட்டான். அவன் எங்கேயோ போய்ட்டு நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் வந்து இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா யாருமே அழிக்க முடியாது, அவ்வளோ அருமையாக இருப்பான். அந்தமாரி பகவதி பாலா வருஷத்துக்கு 4 படம் எடுத்துருக்காப்புல, எடுத்துக்கிட்டே இருக்கணும். இதேமாரி நீதி அரசெல்லாம் வரணும். எனக்கு டைம் இல்லை, இதுக்கு மேலே அதிகம் பேச முடியாது. வந்திருக்காரு, நன்றி, வணக்கம். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு மீண்டும் ட்ரெய்லர் மற்றும் நம்மளோட படத்தின் பாடல்கள் வெளியிட போகிறாங்க. ஸோ யாரெல்லாம் பார்க்கலையோ எல்லாரும் மறுபடியும் பார்க்கலாம். இது முடிஞ்சதுக்கப்புறம் இரவு டின்னர், அதாவது நைட் டின்னர் ரெடியாக இருக்குது, எல்லாருமே சாப்பிட்டுட்டு கிளம்பலாம்.